தரிசன ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எப்படி நான் வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நான் நம்புகிறேன். ஸோ ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரிக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் பயன்படுவதாக. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ஆதியாகமம் 46:29, ஜெனசிஸ் chapter 46 verse 29. இதை சொல்லும் பொழுது நான் ஒரு தரிசனம் பார்க்கிறேன். ஏசப்பாவுடைய கரம் உங்களுடைய சிரசை தொடுகிறதை பார்க்கிறேன். என் அப்பாவுடைய கை உங்களுடைய தலையை தொட்டு பிளஸ் பண்ணுகிறார். தலைமையில இருக்கிற சாபத்தை முடிக்கிறார். The Lord is breaking the curse and releasing the blessings upon you. The Lord is touching your head on you. The Lord is laying his hand on your head and touching you, my brother, and releasing your blessing and breaking the curse in the name of Jesus. Heavens are opening. I can see இந்த செய்தியினுடைய ஆரம்பத்திலே the power of the God is touching you. The Lord is releasing the divine healing. Take and receive it in Jesus name. இப்ப வியாதி சுகமாகுது. ரொம்ப நேரமா பலவீனத்தோடு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களே, கர்த்தர் தொட்டு சுகமாக்குறாரு. பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மார்னிங் முடியறதுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்குது. செய்தி முடியறதுக்குள்ள ஒரு அதிசயம் நடக்குது. கண் காணும். Genesis chapter 46 verse 29. யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரமாய் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். யோசிச்சு பாருங்க. தகப்பனை கண்டு வெகு நாட்கள் ஆயிற்று. வெகு நாட்கள் கழித்து தகப்பனை பார்க்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு வெகு நாட்களாய் எந்த ஆசீர்வாதத்தை பார்க்காமல் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் காணும்படிக்கு கிருபை தருகிறார். ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க அப்பாவை பார்க்கிறேன், எத்தனையோ வருஷம் கழிச்சு என் தகப்பனை பார்க்கிறேன், தகப்பன் என்னை பார்க்கிறேன், இருவரும் கட்டி அணைத்து முத்தமிடுகிறார்கள். இது ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு இது பெரிய காரியம். எவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு மிராக்கல்ல நான் பார்த்தது, எவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு பாக்கியத்தை பார்த்தேன், எவ்வளோ நாட்கள் கழித்து எவ்வளவு வருடங்கள் கழித்து பார்க்கிற ஒரு அனுபவம். பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நாட்கள் கழித்து கர்த்தர் பார்க்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். வானம் திறக்கப்படுகிறது. எந்த ஆசீர்வாதத்தை பார்த்து வெகு நாட்கள் ஆயிற்று, எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காணவில்லை, எந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில தடைப்பட்டு போய் இருக்கிறது, இன்றைக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதை நான் கண்டுட்டேன். நான் காண வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் கிருபை தந்தார். வானம் திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தை அலங்கரிக்கிறார். இந்த நாள் பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். பொல்லாத வியாதி சுகமாகிறதுக்காய் நன்றி. இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். நைட் படுக்கிறதுக்குள்ள ஒரு மிராக்கிளை பார்ப்பீங்க. நீங்க பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் பார்க்கட்டும் பார்க்கட்டும் பார்க்கட்டும். Take this prophetic word. இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர்களை கர்த்தருடைய தூதன் கொண்டு வந்து கொடுக்கிற பரிசை பார்க்கிறேன். வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கிறோம். சத்துருவை காலின் கீழே போட்டு விதிக்கிறோம். ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே. Amen, amen, amen. Have a blessed day. God bless you all.